கர்காத்தம்மன் கோவில் 4ஆம் வாரம் கூழு. ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற போகிறோம். அதுக்கு நம்ம சனிக்கிழமை கூழ் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அது ஆறத்துக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுங்க. மறுநாள் நம்ம எடுக்கும் போதும் அந்த கூழ் அவ்வளோ சூடாக இருக்கும். இப்போ நல்லா அரிசி வெந்துடுச்சு. நம்ம கெவுர் மாவு புளிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை நைட்டு. இப்போ நம்ம அதை பக்கெட்டில் எடுத்து நம்ம அந்தந்த ஓரம் மாற்றி நம்ம எல்லா சைடும் பரவறாப்பில் ஊற்றி விடணும். இப்போ மல்லிகாய் அது நல்லா கிண்டி விட்றாங்க துடுப்பில். நம்ம நல்லா மாவு வெள்ளை பச்சை அரிசியும் அந்த கெவுர் மாவும் நல்லா வேகணும், நல்லா கிண்டணும். இப்போ நம்ம நெருப்பை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டோம். அந்த சூட்லேயே அந்த மாவு வெந்துடும். அரிசி வெந்திருக்கு இல்லைங்களா, அதுவும் அந்த கெவுர் மாவு வேகவும் கரெக்டாக ஆகிடும். இன்றைக்கி 25 கிலோ செய்கிறாங்க. இது 4 பேர் 3 பேர் அதுமாதிரி ஷேர் பண்ணி மீதி 4 வாரமும் அது போல் ஊற்றுவாங்க. 3ஆவது திருவிழா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். கீரை பொரியலுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிட்டோம். வெங்காயம் தக்காளி குழம்புக்கு நம்ம எப்படியோ ஒரு அரை குண்டா குழம்பு வைக்கணும். 1/2 கிலோ மொச்சக்கொட்டை ஊற வச்சுருக்காங்க. 1/4 கிலோ மேலே புளியும் இருக்குது. நம்ம குழம்புக்கு ஏற்ற மாரி மாங்காய் எல்லாம் தேங்காய்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. காயெலாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். சீதாக்கா 10:30 மணிக்கு வந்தாங்கன்னா குழம்பும் கீரையும் அவங்க செஞ்சுடுவாங்க. அதுக்குள்ளே சாமி அலங்காரமும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி எங்கள் கற்காத்தம்மா மஞ்சள் கலர் புடவை சிவப்பு கலர் புடவையும் கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். குமாரண்ணை உள்ளே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு பூசாரி. குழம்பு பாருங்கள் வந்துட்டாங்க. சீதாக்கா குழம்பை கூட்டி விட்டுட்டாங்க. தேங்காய் எப்படியும் இவ்வளோ குழம்புக்கு நாங்கள் 5 தேங்காய் ஊற்றுவோம். அப்போ தான் குழம்பு நிறைய வரும். குழம்பு எல்லாமே கேட்பாங்க புளிப்பாக. ஆனால் குழம்பு நம்ம திட்டமாக வைக்க முடியாது. அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றி நாங்கள் குழம்பு நிறைய வரா மாரி வச்சு விட்ருவோம். இப்போ குழம்பு படையல் போட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இலை போடுறாங்கல்ல, அதுக்கு நம்ம படைக்கணும். உள்ள நடு வீட்டில் கொஞ்சம் ஒரு இலை போட்டு வைப்போம். அதுக்குள்ளே நம்ம களி எல்லாேருக்கும் பேக் பண்ணி கொடுக்கணுங்க. ஒரு கவரில் போட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம கரைக்காமலேயே எடுத்து வச்சுப்போம். அண்டாவில் கரைக்கிறதுக்கு ஒரு 3/4 அண்டா எடுத்தால் போதும். எப்போவுமே வருஷம் இந்த அண்டாவில் தான் நாங்கள் ஊற்றுவோம். இதில் ஃபுல்லாக நம்ம செஞ்சுருவோம் கூழ். முதல் சாமிக்கு நம்ம படையல் போட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணிடலாம். நம்ம மாவு கரைக்கும் போது கூழ் மாவு நம்ம தண்ணியாக இருக்கணும். நம்ம ஜக்கில் முண்டு ஊற்றுற அளவுக்கு நம்ம நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். மாவு நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம் களி. இப்போ நம்ம அண்டாவில் பாருங்கள் கேன் தண்ணி 1.5 கேன் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் மாவு. இப்போ குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு வேப்பிலை கட்டிட்டோன்னா அண்டா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நான் தயிர் பாக்கெட் கட் பண்ணிடுறேன். நாங்கள் 4 பாக்கெட் தயிர், வெங்காயம் ஒரு கிண்ணம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே அதுக்குள்ளே உருண்டெல்லாம் பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். மணி இப்போ 11 ஆகுது. நம்ம 12 மணிக்கு கரெக்டாக கூழ் டேஸா வெளியே வந்துடும். பக்தர்கள்லாம் வந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ நம்ம 4 பாக்கெட் தயிரை ஊற்றி மேலே நம்ம வேப்பிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த கூழ் ஊற்றுறவங்க அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க முதல் கூழ் ஊற்றிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம யார் யார் கோவிலில் இருக்கோமோ நம்ம எல்லாருமே நம்ம ஊற்றலாம். கோவிலில் எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணி எல்லா வேலையும் நம்ம எடுத்து எல்லாமே செய்யலாம். இப்போ நம்ம தயிர் பாக்கெட்லாம் ஊற்றி விட்டுடலாங்க. 4 பாக்கெட் தயிர் இருக்குது, அதை நம்ம ஊற்றி விட்டுடலாம். தயிர் ஊற்றினா தான் அந்த தயிர் வெங்காயம் போட்டால் தான் அந்த கூழ் நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அம்மன் கூழ் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் நாங்கள் கோவிலில் சுத்தமான முறையில் செய்வோம். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு குமாரண்ணை பார்க்க வராரு. கரெக்டாக ஒரு 12 மணிக்கெலாம் தீபார்த்தனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். வேலை ஆகுதோ இல்லையோ கரெக்டாக அந்த டைமில் கற்காத்தம்மா எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கங்க. நாங்கள் லேட் தான் இன்றைக்கி 10:30 மணிக்கு மேலே தான் ஸ்டவ்வே அடுப்பே பற்ற வச்சோம். இன்றைக்கி நாங்கள் கேஸ் அடுப்புலேயே நாங்கள் சமையல் ஆரம்பிச்சிட்டோம். மழை இல்லை, நைட்டு தான் மழை பெய்யுது, காலையிலாம் மழை இல்லை. இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வெங்காயமும் தூவியாச்சு. இப்போ வேப்பிலை சீதாக்கா கட்டிடுவாங்க. இப்போ குழம்பு கீரை எல்லாம் எடுத்துன்னு வச்சுட்டோன்னா நம்ம இங்கே படையல் வெளியே தீபார்த்தனை பண்ணிவிட்டு உள்ளே சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் ஊற்றிடலாம். இந்த வாரமும் எங்களுக்கு எல்லாமே காலி ஆகிடுச்சு. நாங்கள் குழம்பெல்லாம் கொஞ்சம் கூழ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வாரம் களி பாக்கெட்டும் எங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிது. நம்ம கரைக்காததும் ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க. கரைச்சதும் நாங்கள் ஒரு வீட்டிலேருந்து நம்ம பாத்திரம் எடுத்துன்னு போயிட்டோன்னா வாங்கிட்டு வந்துடலாம். அப்படின்லாம் நம்ம டம்ளர்லேயும் ஊற்றி கொடுத்துருவாங்க குழம்பு கீரை எல்லாம்.
இப்போ வந்து தீபார்த்தனைலாம் முடிஞ்சு கற்கத்தம்மாவுக்கு பூஜைலாம் முடிச்சிட்டோம், நாளாக வரும். இப்போ கோவில் வந்து வெளியே கூழ் ஊற்ற எடுத்துன்னு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ எல்லா பக்தர்களும் வந்துட்டாங்க. எங்கள் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ தாங்க 5 மாதம் ஆகுது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாங்கள் இதான் முதல் வருஷம் இப்போ கூழ் ஊற்றுறோம். வருஷம் கூழ் ஊற்றுறது. போன வருஷம் நாங்கள் திருவிழா எடுக்கலை, கும்பாபிஷேகம் வேலை இருக்குதுன்னு நாங்கள் திருவிழா பண்ணலை. சாமி அலங்காரம் பண்ணி கோவில்லையே பூஜை பண்ணிவிட்டு கும்பம்லாம் போட்டோம். நைட்டு ஒரே நாள் பூஜை, அப்படியே கோவிலுக்குள்ளேயே சாமிலாம் சிங்கரித்து வச்சுட்டோம் கற்கத்தம்மாவை. அதனால் இந்த வருஷம் நாங்கள் நல்ல முறையில் திருவிழா நல்லா சூப்பராக நாங்கள் பண்ணோங்க. இப்போ எல்லாம் கூழெல்லாம் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். நல்ல மாதிரி நாளாக வரும் திருவிழா கோவிலில், கற்கத்தம்மன் கோவிலில் முடிஞ்சிருச்சு. கோவிலில் ரொம்ப சக்திங்க கற்கத்தம்மா. நீங்களும் ஒரு டைம் எங்கள் கோவிலுக்கு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.